அன்பின் பாதுகாப்பினே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Luke 8th chapter 11th verse. This is the meaning of the parable. The seed is the word of God. லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கிற வசனங்கள் இருதயத்துல நல்ல நிலத்துல விலை கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆமென். அப்பொழுது அது 30, 60, 100 மடங்கு பலன் தர, கனி தர நீங்களே எங்களை வழிநடத்தி தருமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தினால் நாங்கள் விதைக்கிறோம் தகப்பனே. அது எங்க வாழ்க்கையில பரலோக ராஜ்யத்தை பிரதிபலிக்கிற பாத்திரவன்களாக எங்களை உருவாக்கி தாங்க இயேசுவே. பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களாக எங்களை மாற்றி அமைத்து தாங்க. உம்மை பிரதிபலிக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களை ஆளுகை செய்யுங்க அப்பா. பிறருக்கு ஆசீர்வாதமாக, பிறர் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற பாத்திரவன்களாக எங்களை மாற்றி அமைத்து தாங்க. ஒவ்வொரு வசனமும் எங்க வாழ்க்கையில ஒரு வழிநடத்தி தருமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனம் எங்க கால்களுக்கு தீபமும் எங்க பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது அப்பா. இயேசுவே, ஒவ்வொரு நாளும் இந்த வசனம் எங்க வாழ்க்கையில கிரியை செய்ய கிருபை தாங்க. நாங்க கேட்டு போகாதபடி, இல்ல கடமைக்காக கேட்காதபடி தகப்பனே, உமது வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யுங்க. எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை புடமிடுங்க அப்பா. ஓ ஜீசஸ், refine us and mold us for the glory of the kingdom of God. Jesus, in your coming, let us be able to stand and face you, O mighty King, O Lord. உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க ஐயா. வேத வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் தரித்தவர்களாக எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டுமாப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் உம்முடைய ராஜ்யத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. நிறைய பேர் அவங்க தனிப்பட்ட நேரத்தை உமக்கு கொடுக்கறது இல்லப்பா. இன்றைக்கு இப்பொழுது இது கேட்கிறப்போ அவங்க இருதயத்தை நீங்க தொடுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவங்க கொடுக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் அது ஆகும். ஆமென். வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்ப காரியங்கள், பிள்ளைகள் காரியங்கள், இதுவாக இருந்தாலும் இது கொடுத்தது எல்லாமே நீங்க தான் இயேசுராஜா. அப்பொழுது உமக்காக நாங்க எங்க வாழ்க்கையின் முதல் நேரத்தை உமக்கு கொடுக்க கிருபை செய்யுங்க. அதுக்கப்புறம் எங்க பணிகளை செய்ய ஆளுகை செய்யுமா ஜெபிக்கிறோம். இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ உங்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னமாக இருப்பதாக தேவ தூதர்களா பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.